ஹலோ சாமம் பிரிக்கோல் தமிழ் சொந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்டி நேற்று மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, போன மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கும்பலே சுற்றின்னு இருந்தது. ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும், எதுக்கு வந்து இடத்த அடைச்சிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு ஆஜ்பூத் தஞ்சாவூர்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. கட்சியில் பார்த்தா அவர் வந்து செவிலியற்றால் சொன்னவங்களுக்கெல்லாம் லெஃப்டில் ஒரு 6 ரைட்டில் ஒரு 4 எல்லா பக்கமும் தாறுமாற அச்சாப்பில். அது மட்டுமா, ஸ்டம்பிங்கு, கேட்சு, ரன் அவுட், அந்த ரன் அவுட்லாம் மூமெண்ட் ஆஃப் த ஐபிஎல் அந்த மாதிரி ஒரு ரன் அவுட்டு. ஸோ இந்த ஒரு 4-5 தோல்வி வந்து நம்மளுக்கு நம்ம டீம்ல அந்த நிறைய காம்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க, அவர் ரிட்டையர் ஆகணும். ஏன்னா இவரெல்லாம் அப்புறம் ரிட்டையர் ஆக சொல்றீங்க நீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காதா? அந்த மனுஷனால இப்போதைக்கு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் நம்ம பார்த்துருக்கோம். ரெகுலேஷன் கேட்ச் வர்ற விக்கெட் கீப்பர் பார்த்துருக்கோம், ரெகுலேஷன் ரன் அவுட் வர்ற விக்கெட் கீப்பர் பார்த்துருக்கோம். பாருங்க 43 வயசுல சுமார் என்ன மாதிரி இருக்காரு, என்ன வேகம்னு பாருங்க. அவர்கிட்ட பால் போயிடுச்சு, பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டு அப்படியே வெளியே போயிட வேண்டியதான், திரும்பிலாம் பார்க்க வேணாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு வச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம தோனியை விட்டு அப்படியே வெளில போமா இப்போ வந்து மேட்சுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அந்த ஷேக் ரஷீத் கைஸ். நான் வந்து ஒரு நம்ம தோத்த போது சொன்னேன் ஒரு வீடியோல, ஷேக் ரஷீத் வந்து டீமுக்குள்ள வரணும் அப்படின்னு. நேற்று எல்லாருமே சொன்னாங்க ஷேக் ரஷீத் வந்து ஒரு மினி ருத்ராஜ் கெய்க்வாட், அப்படியே சேம் டு சேம் டிக்டோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவர் அப்படியே ருத்ராஜ் மாதிரி ஆடுவாரு, அது நான் பார்த்துருக்கேன் நிறையா. பட் நிறைய பேர் பார்க்காத ஒரு விஷயத்த நான் சொல்றேன், Under-19 வேர்ல்டு கப்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் ஆடினது. ஹையஸ்ட் ரன் கேட்டு பிளஸ் ஒயிட்ஸ் கேப்டன் அவரு அந்த டீமுக்கு. அவர் வந்து ஒரு 2015-2016 KL ராகுல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த KL ராகுல் மாதிரியே இருப்பார். வேணும்னா போய் கம்பாரிசன் வச்சு பாருங்க, அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த எலிகேட்டான டச்சா இருக்கட்டும், அப்படியே டிட்டோ அந்த KL ராகுல் மாதிரி இருப்பாரு. இப்ப இருக்கிற KL ராகுல் வந்து கொஞ்சம் நல்லா டியூனில் ஆயிட்டாரு. அப்ப இருக்கிறது ரா டேலண்ட் KL ராகுல். ஸோ அந்த ரா KL ராகுலோட பிளேவர் வந்து இந்த பையன்தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து ஒரு வன்ஸ் பீரியோ ஆண்ட்ரிஸ் தாத்துக்கும் முன்னாடி ஷேக் ரஷீத் ஆடணும்னு சொன்னதுக்கான ரீசன், ஹி இஸ் அ ஃபியூச்சர். நமக்கு மட்டும் இல்லை கைஸ், டெஃபினட்டா இந்தியன் டீமுக்கும் ஃபியூச்சர் தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவரோட பழைய மேட்சஸ் நீங்க போய் தயவு செஞ்சு பாருங்க, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த KL ராகுலோட வைபங்க. ஸோ இப்போ அடுத்த இதுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் விக்கெட் கேஸ், அந்த ட்ரிப்பாத்தியோட கேட்ச். அதாவது நம்மளுக்கு தெரியும், நம்ம விளாடும் போது அப்படியே நம்ம எல்லாரும் டவுன்ல இருக்கும்போது அந்த விக்கெட்டே நம்ம எல்லாம் முடிஞ்சிடா என்ன இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச் அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போட்டுரும். அதை தான் வந்து இன்னைக்கு ராகுல் ட்ரிப்பாத்தி பண்ணாரு. அந்த ஒரே ஒரு கேட்ச் அப்படியே மேட்சையே பூஸ்ட் பண்ணி நம்ம டீமே எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. கலீல் அகமது எப்பயும் போல விக்கெட் எடுத்துட்டாரு, அவரை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்புறம் இன்னொரு சைட்ல எல்லாரும் தலைப்பாட வச்சுக்கிட்டு அன்சுல் கம்போஸ், நான் ப்ரிவியூல சொன்னேன் அன்சுல் கம்போஸ் ஷியூரா டீம் விளாட்னா அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து அந்த சமி மாதிரி ஒரு லிட்ரலி நம்ம பிரைம் சமி மாதிரி தான் அவர் போடுவார், சூப்பரா போடுவார். அவருக்கு அந்த நிறைய வெளியிட்டு போவார், டபால்னு ஒரு பால் உள்ளிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரிதான் நேற்று நிக்கோலஸ் புரான் பண்ணாரு. நிக்கோலஸ் புரான் பேட்ல வாங்கிட்டு போயினே இருந்தாரு. ஆக்சுவலி நிறைய பேர் தோனியோட ரிவ்யூ சொல்றீங்க, பட் அது தோனி எடுத்த ரிவ்யூ கிடையாது, அது அன்சுல் கம்போஸ் வந்து எடுக்க சொன்னார். ஏன்னா தோனி டவுன்லக்குன்னு நினைச்சாரு, அன்சுல் கம்போஸ் தான் தோனியை கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வச்சாப்ல. எடுக்க வச்சதுக்கு நமக்கான விக்கெட் கிடைச்சிருச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பவர் பிளே ஃபுல்லா நம்மளது தான். அதுக்கப்புறம் தான் பார்ட்டிக்கு வந்தார் நம்ம ஜடேஜா, ராக்ஸ்டார் தளபதி. அவர் அந்த தோனி விக்கெட் கீப்பிங் பின்னாடி நின்று கேப்டன்சி பண்ணா. இந்த ஜடேஜா எங்கிருந்து வராருன்னே தெரிய மாட்டேங்குது. வந்து சும்மா சிறுக்குன்னு போட்டு போயினே இருந்தாரு. 2 விக்கெட், இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் மிச்சல் மார்ஸ் எடுத்தாரு. அப்புறம் அந்த நேத்து அந்த லக்கி பாஸ்கர் ஒருத்தர் இருந்தாரு, ஆயுஷ் பதானி, அவர் வேற இருந்தாப்புல. அவரு எங்க போனாலும் நாட் அவுட் போகுது, அவுட் ஆயிட்டு நாட் அவுட்னு திரும்பி வராரு. கடைசியில அந்த ஸ்டம்பிங்கு கூட நாட் அவுட் கேட்டாங்க, பட் பரவாயில்ல, அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம நூர் அகமதை பத்தி பேசுவோம். ஏன்னா ஸ்பெஷல், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஷியூரா காரணம் வந்து நூர் அகமது தாங்க. அதுல வந்து எனக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. 4 ஓவர் 13 ரன் ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது போடுறாருன்னா கெத்து மச்சி, நீ வேற மாதிரி. என்ன பவுலிங் அது, சும்மா வெக்ஸ் ஆட்டிட்டாரு. ரிஷப் பண்ட் என்ன பண்ணன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு பவுலரை நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருப்போம். நூர் அகமது 10 கோடின்னு யாராவது எதுக்காக கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டெப்த்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் எப்பயும் போல் அந்த கடைசி 2 ஓவரில் ஓரளவு கம்பேக் பண்ணி நல்லா போட்டார். நேற்று ஸ்லைட் இன்ஜுரி இருந்தது, அதில் கொஞ்சம் ஒரு பயந்து போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு.
மித்தபடிக்கு அவரும் நல்லா நேற்று போட்டு கொடுத்தார். ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் சைட், பட் பரவாயில்ல. ஏதோ ஒரு நாள் அவர் அடி வாங்குறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படினாலும் கடைசி ஓவர் இம்பார்ட்டண்ட்டாக ரிஷப் பண்டோட விக்கெட் எடுத்து ஷர்துல் தாக்கூரோட விக்கெட் எடுத்து அந்த ஓவரையே ரொம்ப டவுன் பண்ணி வச்சிட்டாரு. அதனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது நம்ம பேட்டர்ஸ்க்கு சேஸ் பண்ணும்போது. அப்படியே பேட்டிங் சைடு வந்தோம்னா ஷேக் ரஷீத் சொல்லவே வேண்டாம், எப்படி ஆனாருன்னு எல்லாரும் பார்த்தீங்க. பட் நான் இன்னும் சொல்றேன் கைஸ், இது அந்த பையன் கிடையாது. அவன் இதை விட ஜாஸ்தி ரொம்ப 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 ஜாஸ்தி அந்த பையனோட டேலண்ட்டு. அந்த பையன்ட்டு இந்த சீசன்லயே ஒரு செஞ்சுரி வந்தா கூட ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. நான் சொல்றேன்னா குட்டி கேள்றாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். அந்த பையனோட வைப் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரச்சின் ரவீந்திரவும் சூப்பராக ஆடினார். அவரையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. டெவன் கான்வேக்கு முன்னாடி ரச்சின் ரவீந்திரா இருக்கும்போது நம்ம யோசிச்சோம். எனக்கு என்னமோ ரச்சினுக்கு இந்த பையன் பயங்கரமான சூட்டர் பார்ட்னரும் தோணுது. பாப்போம் ருத்ராஜ் கார்னே மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு டெட்லி காம்பினேஷனாக மாறுறாங்களா அப்படின்னு. அப்புறம் மிடில் ஆர்டரில் எப்பயும் போல ஒரு ராகுல் திரிபாதி என்னப்பா ஒரு கேட்ச் பிடிச்சாலும் என் பாராட்டுறதுக்குள்ள பேட்டிங்ல வந்து கௌத்துக்கியே என்னத்த சொல்லலாம். அப்புறம் ஜடேஜாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் நம்பர் 4 கிடைச்சது, அவரும் ஒரு ஃபெயிலியர். விஜய் சங்கர் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் சிவம் தூபே ஒரு சைட் பில்ட் பண்ண ப்ரெஷர்ல அவர் விக்கெட்டை கொடுத்துட்டாரு. நேற்று ஏன் சிவம் தூபே அவ்வளோ மோசமா இருந்தாருன்னு தெரியல. பட் கடைசியில மேக்கப் பண்ணிட்டாரு. அப்புறம் தான் வந்தாப்புல நம்ம அன்கேப்டு யங் விக்கெட் கீப்பர் கேப்டன் வந்து கீவி இனின் கிளிஸ்டர் லக்னோ போலர்ஸ் ரிசர்வ் பண்ணிக்க என்ன பண்ணான்னு தெரியல. சிவம் தூபே இருந்ததுனால ரவி பிஷ்ணாவை கொண்டு வர பயம். தோனி இருந்ததுனால ஃபாஸ்ட் பவுலர் போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸ்பின்னர் ஒரே ஒரு ஓவர் தான் வச்சிருக்காப்ல. ஒரு திக்கே சத்தியா வச்சிருந்தா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு வைக்கல. அதனால ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தது பிரிச்சு எடுத்துட்டாரு தோனியும் டூபேவும் சேர்ந்து. ஷர்துல் அந்த ஒரு நோபால் போட்டு டூபேவையும் கொஞ்சம் கட்சிக் பண்ண வந்து அப்படியே மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ தலை சொன்னோம். அப்புறம் அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் ஒன்று சொன்னாரு தலை, எனக்கு எதுக்கு நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறீங்க? முரளி கார்த்திக் கேட்டாப்ல, நீங்க எப்போ கடைசியா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ தலை சொன்னாரு, நீங்க எதுக்கு எனக்கு இப்போ மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 100 அகமது ஜடேஜாவும் நல்லா பவுல் பண்ணாங்க. அவங்களால தான் நாங்கள் கேமுக்குள்ள வந்தோம். ஸோ அவங்க தான் மோஸ்ட் டிசர்வ் இந்த மேன் ஆஃப் த மேட்ச்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முரளி கார்த்திக் சொல்லுவாரு, பட் உங்களுக்கு தெரியுமா எப்போ வாங்கினீங்க அப்படின்னு. அப்போ தெரிலங்க போது 2019 சொல்லுவாரு. அப்போ தலை சொல்லுவாரு, அவ்வளோ நாள் கழிச்சு வாங்குறமா அப்படிம்பாரு. ஸோ இதுதான் தலை. அவர் எதையுமே எடுத்துக்க மாட்டாரு. அவர் ஆடினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா 100 அகமது பவுலிங். பட் எப்படிங்க அந்த மனுஷன் எப்படிங்க உங்களுக்கு சித்த மனசு வருது பாருங்க. அவர் 100 அகமதுக்கு போகணும் அந்த மேன் ஆஃப் த மேட்ச்னு சொன்னார் அவரு. அதுதான் தோனி, அதுதான் எங்க தலை. இந்த ரிட்டையர் ஆக சொன்னாலாம் சிஎஸ்கே ஃபேனான்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, கேட்டா நாங்க லாயல் ஃபேன்ஸ், எங்களுக்கு வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டோம், மயிரை பார்க்க மாட்டோம். இங்க பாருங்க, ஒன்றும் நீ பார்க்க வேண்டாம். அவர் என்ன அடிச்சு பத்தி இல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.